இந்த இடத்தில் நிற்கிற யாவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் 1-2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை முடிக்க நான் விரும்புகிறேன். 2 காரியம். 1, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தது. பாவத்தில் இருக்கிற மனுஷன், பாவம் செய்கிற மனுஷன் இந்த பூமியில் எப்படி வாழணும், வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் தேவனுக்கு பிடிக்கும், எப்படி வாழ்ந்தால் தேவனுக்கு பிடிக்காது என்கிறதை மனிதர்கள் அறியாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பல இடங்களிலே அவர் பிரசங்கிக்கும்படி பிதாவால் அனுப்பப்பட்டார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும், கடற்கரை தோறும் தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு பிரசங்கித்தார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்கிறதை. இந்த பூமியில் நீங்கள் கவனித்தால் ஆண்டவர் இவ்வளவு அழகான பூமியை படைத்து நம்மளிடத்தில் கொடுத்து இஷ்டத்திற்கு வாழும்படி ஆண்டவர் இந்த பூமியை தரல. ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு இருந்து அவன் அந்த வீடை வாடகைக்கு கொடுப்பாரானால் பல கண்டிஷனை அவர் சொல்லுவார். இந்த வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் தான் இருக்கணும், மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுத்துடணும், பாக்கி வைக்கக்கூடாது, இவ்வளோதான் தண்ணி யூஸ் பண்ணணும், இப்படி பல கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிதாவினுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் நிறைய செய்தியாக, வசனமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு மனிதன் இந்த பூமியில் எப்படி வேணாலும் வாழலாம், என்னை கேட்க யார் இருக்கா, என்னை தடுக்க யார் இருக்கா, என்னை அடக்க யார் இருக்கா, இப்படியெல்லாம் நினைத்து தனக்கு பிடிச்ச மாதிரியே வாழுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் கூட, இன்டர்நெட்டில் கூட கடந்த நாட்களில் ஒரு நடிகை சொல்லுகிறாங்க, வாழ்க்கை ஒரு முறை தான், நல்லா வாழணும், நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற நிறைய வாலிபர்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, எப்படியும் வாழலாம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எப்படியும் வாழ்ந்தால் இந்த பூமியில் நல்லா இருக்க முடியாது. படைத்த தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நாமும் நம்முடைய சந்ததியும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஒரு மனுஷன் இந்த பூமியில் அன்பாய் இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், இதெல்லாம் ரொம்ப அழுத்தி சொல்லும்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அநேக பேர் பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள், பாவ வாழ்க்கையை விட்டு விலகினார்கள், பொல்லாங்கு செய்கிறதை, தீமை செய்கிறதை விட்டு விலகினார்கள். இதற்காகவே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் இந்த பூமியில் பிறந்தார். ஆகவே அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை இரட்சிப்பார் என்று. அதே போல ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் பாவிகளை எச்சரிக்கிறது. ஒரு பாவம் மிக பயங்கரமான விளைவை ஒரு மனுஷனுக்கு, குடும்பத்திற்கு ஏற்படுத்தும். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை ஆண்டவர் நமக்கு தந்தது நம்முடைய இஷ்டத்தின்படி வாழக்காக அல்ல, படைத்த தேவனுடைய சித்தத்தின்படியும் இஷ்டத்தின்படியும் வாழுமே ஆண்டவர் இந்த பூமியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பூமியில் நம்மை மனுஷனாக படைத்திருக்கிறார். ஆகவே பாவத்தை குறித்தும் பரிசுத்த வாழ்வை குறித்தும் ஆண்டவர் பிரசங்கிக்கும்படியாக வந்தார். பிதாவினுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாய் வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஒன்று, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படி இயேசு வந்தார். வார்த்தை அனுப்பி, உபதேசத்தை அனுப்பி, எச்சரிக்கை கொடுத்து. ஆகவே இந்த பூமியில படைத்த தேவன் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார். துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு விலகுவோம், பரிசுத்தமாய் வாழுவோம், உண்மையாய் வாழுவோம், அன்பில்லாமல் வாழாதபடி அன்பாய் வாழுவோம். இதை படைத்த தேவன் விரும்புகிறார். இப்படி நாம் வாழுவோமே ஆனால் இந்த பூமியில் நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அடுத்தபடியாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வியாதியில் இருக்கிற ஜனங்களை இரட்சிக்க வந்தார். இரட்சிப்பு என்றால், இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம். அப்போ அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரட்சகராய் இந்த பூமியில் வந்தார். பாவிகளை பாவத்திலிருந்து இரட்சிக்கும்படி வந்தார். நோயாளிகளை நோய்களிலிருந்து இரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தினருக்கோ ஏதாகிலும் நோய்கள் பலகீனங்கள் இருந்தால் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள், ஆனால் விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அநேக வியாதிஸ்தர்களை அவர் சுகமாக்கினார். அவர் செய்த அற்புதம் ஒரு புஸ்தகத்தில் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ அதிசயங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்தார். ஆகவே நோயில் இருக்கிறவர்கள் கலங்க வேண்டாம். இன்னைக்கு தனக்கு இருக்கிற நோயினால் எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராய் போய்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் கேட்டேன். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய ஒரே பையனுக்கு கேன்சர் வியாதி, மருத்துவர்கள் முடியாது என்று சொன்னது நிமித்தமாய் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். தன்னுடைய மகன் கொஞ்ச நாளில் மரித்துருவான் என்று அறிந்து குடும்பமாய் தற்கொலை பண்ணிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய வியாதிக்காக எத்தனையோ வைத்தியர்களை தேடுகிறோம், எத்தனையோ மருந்துகளை எடுக்கிறோம், என்னெல்லாமோ செய்து பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வந்தார், இரட்சிக்கிறவராய் வந்தார். பாவத்திலிருந்து மட்டும் அல்ல, நோய்களில் இருந்தும் அவர் இரட்சிக்கிற இரட்சகராய் இருக்கிறார். இந்த பூமியில் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்திற்கோ தீராத வியாதி பல வகையில் வருகிறது. ஒரு மனுஷனுக்கு வியாதி வைரஸ்னால வரும், சாபத்தினால கூட வரும். சாபம் எப்படி வருகிறது என்றால், நான் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தினால சாபம் வருகிறது. நன்மை செய்யும் போது அந்த நன்மையினால ஆசீர்வாதம் வருகிறது. நாம செய்த பாவத்தினால வரக்கூடிய சாபம்,
சாபத்தினால் வரக்கூடிய வியாதியை எந்த மருந்தினாலையும் மருத்துவர்னாலையும் சுகமாக்கவே முடியாது. ஆனால் இயேசு இந்த பூமியில் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டது இந்த மாதிரியான வியாதியில் இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார். ஆகவே வியாதியை கண்டு கவலைப்படாதீர்கள். என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கள் பல மருத்துவமனைகளில் போயிருப்பீங்க, மருந்துகளை எடுத்திருப்பீங்க, மருத்துவர்களை நாடியிருப்பீங்க. ஒரு முறை உங்கள் வீடுகளில் இருந்து என் பிள்ளைக்குள்ளாக இருக்கிற இந்த வியாதிக்காக ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன், ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு செய்யுங்க, என் மனைவிக்கு செய்யுங்க, என் கணவனுக்கு செய்யுங்க, என் தாய் தகப்பனுக்கு செய்யுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் இரட்சகர், ரட்சிக்கிறவர். அப்படி இந்த பூமியில் தீர்க்க முடியாத வியாதிகளில் அகப்பட்ட ஜனங்களை அவர் விடுவித்திருக்கிறார். ஒரு மனுஷன் 38 வருஷமாய் வியாதியில் இருந்தான், வியாதியின் படுக்கையில் இருந்தான். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவனை தேடி சென்று உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்பொழுதே அவன் வியாதி நீங்கி சுகமாகினான் என்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால இயேசு இரட்சகராய் பிறந்தார், விடுவிக்கிறவராய் பிறந்தார். இந்த பூமியில் வியாதி சாபத்தினால் வருகிறது. சிலருக்கு சில வியாதி மாந்திரீக கட்டு சேவனையினால் வருகிறது. இந்த வியாதிக்கும் மருத்துவமனையில் மருந்துகள் இல்லை, வைத்தியம் பண்ண முடியாது. சிலருக்கு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் அல்லது உயிரோட தான் போகணும்னு மந்திரவாதம் பண்ணிட்டா எதுவும் செய்ய முடியாது, அவ்வளோதான். அந்த வியாதிகளை மருந்தினால் சுகமாக்க முடியாது, மருத்துவர்களால் சுகமாக்க முடியாது, இயேசுவால் சுகமாக்க முடியும். அவர் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உங்கள் கூடாரத்துக்கு விரோதமாய் எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று கூடி வைத்தியம் பண்ணினாலும் மாந்திரீகம் பண்ணினாலும் அது உங்களை அணுகாது. கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிறவராய் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். இரட்சகராக அவர் பிறந்திருக்கிறார். ஆகவே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை இரட்சிக்கும்படி பிறந்தார். வியாதியில் இருக்கிறவர்களை இரட்சிக்கும்படி இயேசு பிறந்தார். ஆகவே இந்த நல்ல செய்தியை உங்களிடத்தில் சொல்லும்படி தேவன் எங்களை அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 1:29 சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு பிறந்தார் என்று. நம்முடைய பாவத்திற்காக இயேசு பிரசங்கம் மாத்திரம் பண்ண வரல, வியாதிகளை சுகமாக்குகிற இயேசுவாய் மாத்திரம் வரல. ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக சிலுவையை சுமந்து, சிலுவையில் அடிக்கப்பட்டு, இரத்தம் முழுவதையும் சிந்தி, ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக இயேசு இந்த பூமியில் வந்தார். ஸோ அவர் வந்த செய்தியில், அநேக செய்தியில் ஒரு 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாவத்தில் இருந்தால் அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். வியாதியில் இருந்தால் வியாதியை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு விசை வீடுகளில் முழங்கால் படியிட்டு இயேசுவை என்று கூப்பிட்டு பாருங்க. பாவ கட்டுகள் உங்களை விட்டு மாறுகிறது நீங்கள் அனுபவிப்பீர்கள். வியாதிகள் உங்களை விட்டு மாறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை செவி கொடுத்து கேட்ட உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கே பலிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.